வணக்கம் ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போவோம் அப்படின்னா, நம்ம புதுசாக இப்போ வாங்கியிருந்தோம்ல டிஜே ஆக்ஷன் ஆஸ்மா ஆக்ஷன் 4ஓட கேமராவோட அக்சசரிஸ் கிட் வாங்கியிருக்கோம். வாங்க பார்ப்போம். அமேசான்லேருந்து வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னுங்கிறது அன்பாக்ஸ் பண்ணுவோம். இது பில் பேப்பர் இருக்குது. இதுதான் இந்த கிட்டு. இதுக்கு ஒரு கேஸ் வந்துடுது. பரவாயில்லங்க, கேஸ் பெருசாக தான் இருக்குது. நான் வந்து இதில் பார்க்கும்போது அமேசானில் ஆப்பில் பார்க்கும்போது சின்னதாக தான் இருக்குன்னு நினச்சேன். பரவாயில்ல, பெருசாக தான் இருக்குது. வாங்க இதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, யூஸ்வலாக இதில் இது வந்து 15-1 காம்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். இதில் என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு இதாக பாருங்கள். இதுதான் அந்த கொரில்லா ட்ரைபோர்டா? என்னங்க எப்படி இருக்குது இது? ஃபோட்டோவில் பார்த்ததுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் அந்த ஸ்க்ரூஸு, போல்ட்டு, லாக் பண்ணுறதுக்கான மவுண்ட் எல்லாமே இதில் இருக்குது போல். ஓகே ஃபைன். கடைசியாக ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு. நம்ம ஆல்ரெடி இங்கே நம்ம அட்வென்ச்சர் காம்போ தான் வாங்கியிருந்தோம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக தான் இருந்தது. பட் குவாலிட்டி ஒன்றும் அந்த குவாலிட்டி இல்லை. பட் ஓகே, இது கொடுக்குறாங்க ஏதோ ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு, பரவாயில்ல. இந்த ஆக்சுவலாக இது ரேட்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அவ்வளோதாங்க, பாக்ஸில் எதுவுமே இல்லை. ஒவ்வொன்றா என்னங்க இருக்குங்கிறத பார்ப்போமா. இது வந்து நமக்கு இந்த கிளிப் மாதிரி ஏதாச்சும் நம்ம போட்டு ஏதாச்சும் கிளிப் பண்ணி, இப்போ பைக்கில் ஹெல்மெட்லேயே கூட வைக்கலாம். நம்ம இது பண்ணிவிட்டு இதில் நம்ம போட்டு இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கிளிப் மாதிரி இருக்கும். இப்படி எங்கேயாச்சும் நம்ம இது பண்ணிட்டு கிளிப் மாதிரி போட்டு இதில் வந்து நம்ம மவுண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அந்த இது கொடுத்துருக்காங்க. அகெயின் இது வந்து இந்த சக்ஷன் கப் மாதிரி, வேக்கம் இது மாதிரி நம்ம காரில் ஏதாச்சும் இது பண்ணுறோம், இல்லைனா ஏதாச்சும் கிளாஸ் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் நம்ம போட்டு இதை ஹோல்ட் பண்ணிக்கலாம் போல். ஸோ இதுக்கு வந்து மவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம மவுண்ட்டை பார்த்தோம்ல அதில் இருக்கும். ஸோ இதுவும் நல்லா தாங்க இருக்குது, பிரச்சனை இல்லை. அகெயின் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது ஐ திங்க் இந்த கையில் ரிஸ்ட்டில் போடுற மாதிரி இப்படி போட்டு இது பண்ணிக்கிற மாதிரி நினைக்கிறேன். ஓகே, ஆமாம், அந்த இதுதான் இது. பரவாயில்லைங்க, இதுவும் நல்லா தான் இருக்குது, குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. பார்ப்போம், இதெல்லாம் ஒவ்வொரு யூஸ் பண்ணுவோம், எப்படி இருக்குது என்னங்கிறத பார்ப்போம். இது தாங்க நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, இவ்வளோ சின்னதாக இருக்குது. இது வந்து கொரில்லா ட்ரைபாடுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் இவ்வளோ சின்னதாக இருக்குது. நான் இவ்வளோ சின்னதாக இருக்குன்னு நினைக்கல. பட்டு நல்லா நம்ம ஃப்ளெக்சிபிளாக நிறைய இடத்துல ஹேங் பண்ணுறதுக்கெலாம் பண்ணிக்கலாம். பட்டு இவ்வளோ சின்னதாக இருக்கும்னு நான் நினைக்கல. இதுக்கு எப்படி தாங்கும்? இப்போ ஒரு வேளை ஸ்டிக்கெல்லாம் மாட்டினா அந்தளவுக்கு இதாக இருக்குமா, ஸ்ட்ராங்காக இருக்குமா என்னன்னு தெரியல. இதுதான் ஓகே. இது எந்த அளவுக்குன்னு தெரில. நான் இதை நம்பி பெரிய பெரிய பிளான்லாம் வச்சுருந்தேன். ஓகே ஃபைன். அடுத்து இது வந்து இது வந்து ஹெட் ஸ்ட்ராப். ஹெட்டில் தலையில் போட்டுட்டு நம்ம இங்கே ஹோல்டர் மாதிரி நம்ம அது மவுண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம இதை தலையில் போட்டுக்கலாம். ஸோ அது இது உண்மையிலே ரொம்ப யூஸ் ஆகும். இப்போது சைக்கிள் ரைடெலாம் நம்ம போகிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இது வந்து செஸ்ட்டில் போடுறதுங்க, செஸ்ட் மவுண்ட் மாதிரி. செஸ்ட் மவுண்ட்டு தான், மவுண்ட் மாதிரி இல்லை. இது நம்ம அப்படியே நம்ம பாடியில் போட்டுட்டு, ஸோ இதுக்கு அந்த ஹோல்டர் இருக்கும். அது இதுவும் பிளாஸ்டிக் தாங்க. நான் இது நினச்சேன் மெட்டல் பாடின்னு நினச்சேன், பட் பிளாஸ்டிக் தான். இது ஏதோ பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது ஹெல்மெட் ஸ்ட்ராப்புன்னு நினைக்கிறாங்க. இது என்னன்னு தெரியல எனக்கு. இது மட்டும் தனியாக பவுச்சில் ஏதோ கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த செல்ஃபி ஸ்டிக்கு மாட்டுறது நினைக்கிறேன்.
ஸோ இதெல்லாம் தாங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. கேஸு, செஸ்ட்டுக்கு ஸ்டெச் ஸ்ட்ராப்பு, ஹெட் ஸ்ட்ராப்பு, ரிஸ்ட் ஸ்ட்ராப்பு, அப்புறம் ஃப்ளாட்டிங் ஹேண்டிலு, இதெல்லாம் தான். ஸோ இதை நம்ம ஒரு தடவை வாங்கிட்டு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க இருக்கா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. இதெல்லாம் போல்ட்ஸுங்க. இப்போ இவ்வளோ இது பார்த்தோம்ல, இது எல்லாத்துக்கும் வந்துக்கான மவுண்ட்டு, போல்ட்டு, ஸோ அந்த சமாச்சாரங்கள் இது. இதுலேயும் அதே தாங்க, போல்ட்டு, ஸ்க்ரூஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஏதோ ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரோப்பில் ஏதோ ஒட்டுற மாதிரி. இதில் நிறைய இது எனக்கு தெரியல ஆக்சுவலாக, அது பேர் என்ன தெரியுமா போட்டிருக்காங்க, அட்ஹெசிவ் பேட்ஸ். ஆமாம், இது வந்து என்னென்னா நமக்கு இது வந்து நம்ம இப்போ வாட்டர்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இது வந்து அந்த ஃப்ளோட்டிங் கைடு மாதிரி. ஏன்னா இது நீங்கள் மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது கேமரா வந்து உங்களுக்கு ட்ரவுன் ஆகாது. ஸோ அதுக்காக இது ஆக்சுவலாக இந்த இது நம்ம பார்த்தோம்ல, இந்த பாட்டில் ஓப்பனர் மாதிரி இருக்குல்ல, இது வந்து இதில் அப்படியே லாக் பண்ணிட்டோம்னா ஸோ தட் நம்ம அப்படியே கையில் கொண்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும். இது டவுன் ஆகாமல் பார்த்துக்குவோம். எனக்கு தெரிஞ்சு இதுதாங்க ஹெல்மெட் ஸ்ட்ராப்னு நினைக்கிறேன். எனக்கு அது ஏன்னா அது ஒன்று தான் நான் இப்போ வரையும் பார்க்கல. ஐ திங்க் இதுதான் ஹெல்மெட் ஸ்ட்ராப்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாங்க, எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஹெல்மெட் ஸ்ட்ராப், வேறு எதுவுமே இல்லை, இதுவாக தான் இருக்கணும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஹேண்ட்பேரில் வந்து மாட்டுவோம்லங்க, ஸோ அதுதான் இது. ஸோ இது வந்து இதெல்லாம் தான் நமக்கு என்ன சொல்கிறது, ஸ்டிக்கர்ஸ் மாதிரி ஒட்டி இது நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட் இதில் ஒட்டி இது பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க அன்பாக்சிங், அவ்வளோதான் இருக்கிறது.